எல்லோருக்கும் வணக்கம். விநாயகம் அம்மா அவசரமா உங்க எல்லாருக்கிட்டையும் என் மனதில் இருக்கும் ஒரு விஷயம், என் மனதில் பட்டவைய உங்க எல்லாரோடையும் பகிரணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். அண்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம அண்ணாமலை அண்ணா. அண்ணாமலை அண்ணா அப்படின்னாலே நாட் ஜஸ்ட் இன் தமிழ்நாடு, இன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஆக்சுவலா இந்தியா அப்படின்னாலே இந்தியா டாப் லீடர் லிஸ்ட்ல நம்ம அண்ணாமலை அண்ணாக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்காங்க ஆல் ஓவர் தி வேர்ல்டு. டு பி வெரி ஃப்ராங்க், அவர் இப்போ கொடுத்த ஒரு கிளாரிட்டியா, ஒரு கோல் ஓரியன்டா, பயங்கர டிரான்ஸ்பரண்டான ஒரு லைவ் செஷன் இப்போ மார்னிங் பார்த்துட்டு யாரா இருந்தாலுமே they will fall down, அவ்வளோ கமாண்ட் அட்டென்ஷன் இருந்தது. he takes whole complete attention of the people, beyond the usual. உண்மையிலே இந்த வார்த்தை ரொம்ப கரெக்டா இருக்கும். யூசுவலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இங்க நடக்கிறது இந்த சிஸ்டமே சரியில்லை, இவங்க எல்லாருமே தப்பு, இவங்க எல்லாரும் எதிர்த்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு ரெவல்யூஷன், இப்படிதான் வந்து people are actually doing that. அவர் கொடுத்த அந்த லைவ்ல அவர் பேசின விஷயங்கள் இட்ஸ் மச் கிளியர், ரொம்ப கோல் ஓரியன்டா இருந்தது, ரொம்ப ஸ்பெக்டகுலரான ஒரு விஷயம். அவர் பகிர்ந்துகிட்டது எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, see I am having a certain kind of conflicts ன்னு சொல்றத விட a kind of like maybe அவரோட அஜெண்டால இருந்து சில விஷயங்கள் முரண்பாடுகளா இருக்குப்பா, நான் அதற்காக அங்கிருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்றதை விட நான் எனக்கான பயணத்தை நோக்கி போறேன். ரொம்ப தெளிவான வார்த்தைகள். அவர் பேசுனது கூட எழுதி வச்செல்லாம் பேசலப்பா, முன்னாடி பேப்பர்ல பக்கத்துல எழுதி வச்சு யாரும் சொல்லி கொடுத்தலாம் இல்ல. he was very much clear with his words. அவர் என்ன சொல்றாரு, yeah I was working on this concern so and so a time in the journey, இப்படி இருந்தது, இப்போ எனக்குன்னு ஒரு பாதை இருக்கு, எனக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு, அதன்படி நான் போகணும்னு நினைக்கிறேன். அதுல விரும்பக்கூடிய இளைஞர்கள் என் பின்னாடி வாங்கன்னு சொல்றதை விட எனக்கு துணையா வாங்க, உங்களுக்கு நாங்க ஒரு சரியான பாதையை காட்டுவதற்கு நான் துணை நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஆக்சுவலா அவங்க வந்து வி த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப குறுகிய டைம், அவங்க ஸ்டார்ட் பண்ண குறுகிய டைம்லயே பயங்கரமான மெம்பர்ஷிப், ஆரவாரமான ஒரு வரவேற்பு வந்து அவருக்கு இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, விநாயகம் அம்மா ஓவர் பில்டப் பண்றீங்கப்பா, நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க, நீங்க என்ன அண்ணாமலை அண்ணா கட்சியில சேர போறீங்களா, சேர்ந்தா என்ன தப்பு கிடையாது. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நம்ம அரசியல் பழகணும், எல்லா கட்சிகளிலும் என்ன நடக்குது. இப்ப அண்ணாமலை அண்ணா சொன்னது கூட என்ன சொன்னாருன்னா, how I am seeing the other parties like DMK, ADMK, TVK and DMDK, whomever might be, அதே மாதிரி தான் நான் இப்போ பிஜேபியையும் பார்க்கிறேன். அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, அதே மாதிரி I do have certain things, so நான் அதன்படி நான் வர நினைக்கிறேன்றாங்க. இதெல்லாம் கூட ஒரு செமையான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அவங்க வந்து ஒரு சென்டர் ஃபார் எத்திக்ஸ், அதுவும் நம்ம அப்துல் கலாம் ஐயா பேர்ல ஒரு எத்திக்ஸ் சென்டர் கிரியேட் பண்றாங்க. அதுல உள்ளாட்சி தேர்தலுக்காக மக்களை தயார்படுத்துவதற்கு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. ஒரு பேசின விஷயமே எப்படி இருக்குன்னா, இட் இஸ் நாட் லைக் randomly I'm going to start a கட்சி, நீங்க எல்லாம் வந்து சேர்ந்துக்கோங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அரசியல் பழகுவோம், அந்த மாதிரி இல்ல. we should learn the system and we should work on the politics, not just இது வந்து ஒரு சிஸ்டமா இருக்கணும். see everybody should learn politics, அதுதான் அவங்க சொல்றாங்க. yes I really got impressed. it is not that I'm going to against the TVK, it's not like நான் பிற கட்சிகளுக்கு against அந்த மாதிரி கிடையாது. நான் எந்த தனிப்பட்ட கட்சியையும் சார்ந்தவள் அல்ல. எந்த கட்சி நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அது பாராட்டத்தக்க விஷயம். so அப்படி எனக்கு பிடிச்ச இதை உங்க எல்லாரோடையும் பகிரணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அண்ணா, really beautiful thing, you're from the first, you really have a great attention from the youngsters. so கண்டிப்பா உங்களோட இந்த பயணம் சிறப்பதற்கு விநாயகம் அம்மாவின் வாழ்த்துக்கள். thank you.